எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையல் என்ன சமையல்னா எங்க ஊர் புதுக்கோட்டை ஸ்டைல்ல முட்டை மாஸ் செய்முறையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த முட்டை மாஸ்ல என்ன ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா? அட சப்பாத்தி, பரோட்டா, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். நான் யூஸ்வலா மண்டே மார்னிங் தான் இந்த முட்டை மாசை செய்வேன். ஏன்னா சண்டே கறி குழம்புலாம் பண்ணிருப்போம். அதனால மண்டே மார்னிங் பண்ணுவோம். இப்போ இந்த முட்டை பொடி மாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு அகலமான தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு கையளவு வெங்காயமும் ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மிளகா பொடி பார்த்துக்கோங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையுமே அப்படி இப்படின்னு நல்லா பெரட்டி எடுங்க. இது கூட காஷ்மீர் மிளகாய் பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு இது போல சுத்தி வர இந்த மசாலாவை ஒதுக்கிடலாம். நடுவுல இந்த முட்டை பொடி மாசுக்கு 3 அவிச்ச முட்டை தான் சேர்க்க போறோம். நல்லா கையில உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயே நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஓரத்துல எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நல்லா 1 கப் அளவு கெட்டியான இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் சேர்க்க போறேன். சிக்கன் குழம்பு இருந்தாலும் நீங்க சேர்த்து பண்ணலாம். நல்லா இந்த குழம்பு தலை தலை தலைன்னு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா அப்படி இப்படின்னு பெரட்டி எடுத்துருங்க. நல்ல வாசமா இருக்குங்க இந்த முட்டை மாசு. கொஞ்சமா மிளகு தூளையும் ஃபைனலா சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா நம்மளோட புதுக்கோட்டை ஸ்டைல்ல முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்ல, ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.